அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே, இந்த காணொளியில் நாம் பாடம் 17 மின் வணிக பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், அதாவது மின் வணிக பரிமாற்றத்தின் போது நாம் இரகசிய தகவல்கள் பயன்படுத்துகிறோம். அது பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட வலையமைப்பின் மூலம் பகிரப்பட வேண்டும். எனவே மின் வணிக பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகின்றன. தற்சமயம் மின் வணிக பரிவர்த்தனைகளில் உள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பின்வருமாறு: 1. குறியாக்க தொழில்நுட்பம் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. 2. அங்கீகார தொழில்நுட்பம் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி. 3. பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால். இதில் குறியாக்க தொழில்நுட்பம் என்பது மறைகுறியாக்கம் என்கிற அந்த என்கிரிப்ஷன், அதாவது இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பிரிவு, சரிங்களா. கிரிப்டோகிராஃபி என்று குறிப்பிடுவார்கள். மறைகுறியாக்கம், கிரிப்டோகிராஃபி. இந்த மறைகுறியாக்கம் என்கிற அந்த பிரிவில் இந்த என்கிரிப்ஷன் தொழில்நுட்பம், இதற்குரிய மறைகுறியாக்க வழிமுறைகளை அதில் பார்க்கலாம். அடுத்தது அங்கீகார தொழில்நுட்பம். இதில் பயனர், அதாவது கஸ்டமர் அல்லது வணிகர், மெர்ச்சன்ட், இவர்களுக்கிடையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அவர்கள் சரியான நபர்களா என்பதை நாம் உறுதிப்படுத்த இந்த அங்கீகார தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக டிஜிட்டல் சர்டிஃபிகேட் என்று குறிப்பிடுவார்கள், அதுபோல் டிஜிட்டல் சிக்னேச்சர் என்று குறிப்பிடுவார்கள். இவை கொண்டும் நாம் பாதுகாக்கலாம். ரகசிய அதாவது நம்மளுடைய ப்ரைவசி, அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை நாம் பாதுகாப்பாக அனுப்பலாம், ரகசியமாக அனுப்பலாம். அடுத்தது பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால்ஸ். இது SSL, SCT போன்ற சில புரோட்டோகால்ஸ் பயன்படுத்தி, நெறிமுறைகளை பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. ஆக இந்த 3 வகையான தொழில்நுட்பங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதில் முதலில் குறியாக்க தொழில்நுட்பம். குறியாக்க தொழில்நுட்பம் என்பது ஒரு செயல்திறன் மிக்க தகவல் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். செயல்திறன், இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய செயல்பாடு என்பது திறன்மிக்கதாக இருக்கிறது. எவ்வாறு திறன்மிக்கதாக இருக்கிறது என்றால், ஒரு மூல உரையை அர்த்தமற்ற மறையெழுத்து உரையாக மாற்றுவது தான் குறியாக்கம் என்பது. அதாவது ஒரு மூல உரை என்பது நம் அனுப்புகின்ற அந்த உரை, நாம் அனுப்புகிறோம் அல்லவா நம்மளுடைய தகவல்கள், அது பிளெயின் டெக்ஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள், அல்லது தமிழில் மூல உரை என்று குறிக்கிறார்கள். இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை அப்படியே அனுப்பும்போது நாம் அவற்றை பரிவர்த்தனையில் அனுப்பப்படும் போது அவற்றை பார்க்க நேரிடலாம். ஹேக்கர்ஸ் என்பவர்கள் அவற்றை பார்க்கலாம். எனவே அதை பிறர் பார்க்காத வண்ணம், படிக்காத வண்ணம் அதை அர்த்தமற்ற மறையெழுத்தாக மாற்றி அனுப்புவது, அர்த்தமற்ற உரையாக மாற்றுவது குறியாக்கம். இப்போ இதனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த தரவுகளுடைய ரகசியத்தன்மை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போ குறியாக்கம், இதில் மறைகுறியாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, தரவை நாம் குறியாக்கம் செய்து அனுப்பும்போது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவர் படிக்கணும்ல, அவருக்கு புரியணும்ல. அப்போ அவர் என்ன செய்யணும், அதை டீக்ரிப்ஷன் பண்ணுவார். நாம் என்கிரிப்ஷன் பண்ணி அனுப்புகிறத அவர் டீக்ரிப்ஷன் பண்ணுவார். அப்போ என்னென்னா ரிவர்ஸில் நடக்கும். அதாவது நாம் அர்த்தமற்ற எழுத்தாக மாற்றணும் இல்லையா, அர்த்தமுள்ள உரையை அர்த்தமற்ற உரையாக மாற்றணும் இல்லையா. அவர் என்ன செய்வார், அர்த்தமற்ற அந்த உரையை அர்த்தமுள்ள உரையாக மாற்றி படித்து கொள்வார். அதற்கு பேர் பார்த்திங்கன்னா டீக்ரிப்ஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக என்கிரிப்ஷன் மற்றும் டீக்ரிப்ஷன். இந்த குறியாக்கம் அல்லது குறிநீக்கம் செய்ய குறியீட்டை உபயோகப்படுத்தப்படுகிறது. இதை குறியாக்கம், குறிநீக்கம்னு சொல்கிறாங்க பாருங்கள். குறியாக்கம் என்பது என்ன,
அர்த்தமுள்ள உரையை அர்த்தமற்ற உரையாக மாற்றுவது, அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்பதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுவது. அது பேர் சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அர்த்தமற்ற அந்த உரை இருக்கு இல்லையா, அது ஆங்கிலத்தில் சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது சென்டர் சைடில், அதாவது அனுப்புனர் பக்கம். பெறுநர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருக்கு வர அந்த குறியாக்கப்பட்ட அந்த செய்தி, அதாவது அர்த்தமற்ற அந்த செய்தியை அவர் மீண்டும் அர்த்தம் உள்ளதாக மாற்றுவார். அதாவது சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுவார். அது பேர் வந்து குறி நீக்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இரண்டு செயல்பாட்டுக்கும் கீ தேவைப்படுகிறது. அதாவது குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கீ என்பது தமிழில் குறியீடு. அந்த குறியீட்டை பயன்படுத்துகிறார்கள். தற்போது இரண்டு குறியாக்க தொழில்நுட்பங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை சமச்சீர் குறியீடு குறியாக்கம் மற்றும் சமச்சீரற்ற குறியீடு, அதாவது சிமெட்ரிக் கீ, அசிமெட்ரிக் கீ என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். அவற்றை பற்றி பார்க்கலாம். முதலில் சிமெட்ரிக் சமச்சீர் குறியீடு குறியாக்கம். சமச்சீர் குறியீடு குறியாக்கம் நெறிமுறை குறியாக்கம் மற்றும் மறைக்குறியாக்கம் ஆகிய இரண்டிற்கும் ஒரே குறியீட்டை பயன்படுத்துகின்றன. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறியாக்கம் மறைக்குறியாக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறி நீக்கம்னு சொல்கிறாங்க, அது வந்து மறைக்குறியாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறியாக்கம் மறை, அதாவது இன்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன், இந்த இரண்டு செயல்பாட்டிற்கும் ஒரே கீ ஒரே குறியீட்டை பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து குறிப்பிட்ட நீளமுடைய இயல் உரையை பிளெயின் டெக்ஸ்ட்டை, அதாவது நாம் அனுப்புகின்ற அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பல சிக்கலான செயல்பாடுகள் மூலம் அதே நீளம் கொண்ட மறைக்குறி உரையாக மாற்றுகிறது. இப்போ நம்ம வந்து 20 பிட்ஸில் நம்ம ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம் அப்படின்னா அதே 20 பிட் சைஸில் புரியாத அளவிற்கு அர்த்தமற்ற உரையாக மாற்றிவிடும். அதுக்கு வந்து பல செயல்பாடுகள் இருக்கும், சிக்கலான செயல்பாடுகள் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த சமச்சீர் குறியீடு குறியாக்கம் வழிமுறைகள் வந்து ஒரு குறியீட்டை மட்டுமே பயன்படுத்துவதால், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து குறியாக்கம் செய்வதற்கும் ஒரு குறியீடு தான், மறுகுறியாக்கம் செய்வதற்கும் அதே குறியீடு தான். அப்போது இந்த இரண்டு நபர்களுக்கும், அதாவது அனுப்புவருக்கும் பெறுபவருக்கும் அந்த குறியானது தெரிந்திருக்க வேண்டும். இது சீக்ரெட் கீ என்றும் குறிப்பிடுவார்கள், அல்லது ப்ரைவேட் கீ என்றும் குறிப்பிடுவார்கள். அப்போது கோட்பாட்டின்படி குறியாக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துல்லியமான குறியீட்டை அறிந்தவர்கள் மட்டுமே மறைக்குறியாக்கம் செய்ய முடியும். அப்போ இதனால் என்ன ஆகிடுது, அந்த சீக்ரெட் கீ ரெண்டு பேருக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த சீக்ரெட் கீயை ஷேர் பண்ணிக்கணும், ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது அந்த கீயை அனுப்புறதுல சிக்கல் இருக்குது. அப்போ அந்த கீயை வந்து மேனேஜ் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா AES, RC4, DS, 3DS போன்ற பிரபலமான குறியாக்க தொழில்நுட்பங்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்துது. அதாவது சமச்சீர் குறியீடு குறியாக்க நெறிமுறைகளை பயன்படுத்தப்படுகின்றன. இதில் அந்த பிரச்சனைகள் அது தீர்ப்பதற்கு சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா, ஆங்கிலத்தில் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது பொது குறியீடு குறியாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, பப்ளிக் கீ. அப்போ இது என்னென்னா, அதாவது சீக்ரெட் கீ மாதிரி ஒரு கீயை பயன்படுத்த தேவையில்லை. அனுப்புனர் ஒரு கீயும் ஒரு சாவியும், பெறுநர் ஒரு சாவியும் பயன்படுத்துகிறார். அப்போ அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் பொதுவாக தெரிந்துக்கக்கூடிய கீ வந்து பப்ளிக் கீ. அனுப்புனர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனருக்கு தனியாக ஒரு கீ இருக்கும், பெறுநருக்கு ஒரு தனியாக ஒரு கீ இருக்கும். அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கீ. ஆக இதில் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ என்று இரண்டு, அதாவது ஒரு ஜோடி கீ வந்து இரண்டு பேரிடமே இருக்கும். புரியுதுங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்குமே ஒரு கீ இருக்கும் சமச்சீர் குறியீடு குறியாக்கத்தில். சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கத்தில் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஒரு ஜோடி சாவி இருக்கும், அவர்கிட்ட ஒரு ஜோடி சாவி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஜோடி வந்து ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜோடி வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட், அதாவது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது இவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர்கிட்ட இருக்க கீ அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பொது குறியீடு மற்றும் எண்முறை சான்றிதழ்களை பயன்படுத்துகின்றன. அதாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸும் அடிஷ்னலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த குறியீட்டு முறையில். இது வந்து 1970ஆம் ஆண்டு வரை சமச்சீர் குறியாக்கம் மட்டுமே பயன்பாட்டில் இருந்தது. இப்போ இதில் ரெண்டு பேரும் ஒரே குறியீட்டை பெற்றிருக்க வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால சமச்சீர் குறியாக்கம் போல் இல்லாமல் இந்த சமச்சீரற்ற குறியாக்கத்தில் பார்த்திங்கன்னா தகவல் பரிமாற்றம் செய்யும் நபர்களுக்கு மற்றவரின் தனிப்பட்ட குறியீடு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏ பி இருக்காருன்னா ஏக்கு ஒரு பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ இருக்கும், பிக்கு ஒரு பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ இருக்கும். அப்போ ஏவோட ப்ரைவேட் கீ பிக்கு தெரியாது, பியோட ப்ரைவேட் கீ ஏக்கு தெரியாது. ஆனால் அந்த பப்ளிக் கீ வந்து ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து அதாவது சமச்சீரற்ற
குறியீடு குறியாக்கம். இதில் 2 கீ, அதாவது ஒரு ஜோடி சாவி பயன்படுத்தப்படுகிறது. அதான் இங்கே குறிப்பிடுறாங்க. இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா RSA, DSS போன்றவை சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் நெறிமுறைகளை பயன்படுத்தப்படும் குறியாக்க தொழில்நுட்பங்கள் ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமச்சீரற்ற குறியாக்கம், சமச்சீர் குறியாக்கம் அப்படின்னு 2 வகையான குறியாக்கங்கள் இருக்கின்றன. இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமச்சீர் குறியீடு குறியாக்கம், சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம், இரண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள். முதல்ல சமச்சீர் குறியீடு குறியாக்கம் மறைக்குறியாக்கம் மற்றும் குறியாக்கம் இரண்டிற்கும் ஒரே குறியீட்டை பயன்படுத்தப்படுகிறது. சமச்சீரற்றக்கு வந்து மறைக்குறியாக்கம் மற்றும் குறியாக்கம் இரண்டுத்திற்கும் வெவ்வேறு குறியீடுகளை பயன்படும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கீஸ், இதில் வந்து சேம் கீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்குறியாக்கம் அல்லது குறியாக்கத்தினுடைய வேகம் மிக அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தெளிவு உரை மற்றும் மறைக்குறியீட்டு உரை இரண்டும் ஒரே அளவானதாக இருக்கும். இதுக்கு பொறுத்த வரைக்கும் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவுரை மற்றும் மறைக்குறியீட்டு உரையின் அளவு வெவ்வேறானதாக இருக்கும். ஏன்னா வெவ்வேறு கீழே கொண்டு அதை குறியாக்கம் செய்கிறதுனால அளவு வெவ்வேறு இருக்கும். இதுக்கு உதாரணம் DS, AES, RC4. இவற்றிற்கு உதாரணம் RSA, CEC, DSA. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தரவுகளுக்கு ரகசியத்தன்மை வழங்குகிறது. சமச்சீரற்ற குறியாக்கம் வந்து ரகசியத்தன்மை மட்டும் இல்லாமல் அங்கீகார மற்றும் மறுதளிக்கப்படாதிருத்தல் போன்ற நன்மைகளை வழங்குகிறது. சமச்சீரில் பொறுத்த வரைக்கும் பயனரின் எண்ணிக்கையை பொறுத்து பயன்படுத்தப்படும் குறியீடு எண்ணிக்கை அடுக்குகளில் அதிகரிக்கிறது. இதில் பயனரின் எண்ணிக்கையை பொறுத்து பயன்படுத்தப்படும் குறியீடுகள் எண்ணிக்கை நேர்கோட்டில் அதிகரிக்கிறது. இது அடுக்குகளில் அதிகரிக்கும், இது நேர்கோட்டில் அதிகரிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள அந்த வரைபடத்தை நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்டர் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் செய்து சைஃபர் டெக்ஸ்டாக அனுப்புகிறார். ரிசீவர் என்ன பண்ணுவார், அந்த டீக்ரிப்ட் செய்து பிளெயின் டெக்ஸ்ட்டை மீண்டும், அதாவது சைஃபர் டெக்ஸ்ட்டை மீண்டும் பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுவார். இது ரெண்டுத்துக்கும் பொதுவான சாவி தான் பயன்படுத்தப்படுகிறது. இதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டை மாற்றுறாரு. இதுக்கு அவரோட பப்ளிக் கீயை பயன்படுத்துகிறாரு. யாரோட பப்ளிக் கீ? ரிசீவரோட பப்ளிக் கீ. இவர் என்ன செய்கிறாரு, ரெசிபியன்ட்டோட ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்ணி பிளெயின் டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறாரு. அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணிடுறாங்க, 2 பேருக்கும் ஒரே கீ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா குறியாக்க முறைகளை பயன்படுத்தி, குறியாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு வழங்குதல் என்பது இந்த பகுதியில் பார்த்தோம். அடுத்த பகுதியில் அங்கீகார தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்து பார்க்கலாம். நன்றி.